Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சிப்காட் காவல் நிலையத்திற்குள் நள்ளிரவில் முகமூடியுடன் நுழைந்த 2 நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு லட்சணத்தை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது. சிப்காட் காவல் நிலைய வளாகத்திற்குள் நள்ளிரவு நேரத்தில் முகமூடி அணிந்தபடி வந்த இருவர் காவல்துறையினர் பார்த்து கொண்டிருக்கும் போதே பெட்ரோல் நிரப்பிய பாட்டிலை எடுத்து காவல் நிலைய வளாகத்திற்குள் வீசிவிட்டு தப்பி ஓடினர். அவர்களை பிடிக்க முடியாத காவல்துறையினர் அவரக்கரையைச் சேர்ந்த கல்லூரி மாணவனை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இதனால் ஆவேசமடைந்த அவரது பெற்றோர், ஊரில் எது நடந்தாலும் என் மகனை ஏன் அழைத்து வந்து விசாரிக்கிறீர்கள் என காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதை கண்ட பொதுமக்கள் காவல்துறையை கையில் வைத்துள்ள ஸ்டாலினின் நிர்வாக லட்சணம் இதுதானா என விமர்சிக்கின்றனர். நீங்க வெயில கஷ்டப்படுறோம் போய் நான் தள்ளினா வர முடியுமா? யாரோ குண்டு போடுறது என் பிள்ளை எடுத்து உட்கார வச்சுக்கிறாங்க. என் பிள்ளை எந்த தப்புமே பண்ணல. நான் உதவிக்கு தான் அனுப்பணும் இவங்கள. என் பிள்ளை என் பிள்ளை எடுத்து உட்கார வச்சுட்டாங்க. என் பிள்ளை படிக்குது. நீங்க சர்டிஃபிகேட் வாங்கணும், வெளில சர்டிஃபிகேட் வாங்கணும். இன்னைக்கு நீங்க அனுமாட்டேன்றாங்க. உட்கார வச்சு கேட்டா விசாரிச்சு யாரோ தப்பு என் பிள்ளைய அனுபவம் தான் தப்பு. என் பிள்ளை நான் தப்பு பண்ணா, நான் என்ன தப்பு பண்ணேன்? என் மாட்டி என் பிள்ளை நான் தப்பு பண்ணிச்சேன். நாங்கள் போய் ரோட்டில் உட்காந்து தீ கொடுக்கட்டுமா? இல்லை பஸ்ஸில் ஏசி போட்டு போயாங்களா? அப்படிதான் பண்ண போகிறோம். நாங்கள் தப்பு பண்ண தண்டனை அனுபவிக்க